ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2023 மலையாளத்தில் வெளியான மே கல்பா படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதைக்குன்னு ஒரு கதாநாயகி இருக்காங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க அப்பா கேன்சரால் இறந்துட்டு இருப்பாங்க. அம்மாவும் பார்த்தா ஒரு சில நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நபர் ப்ரொப்போஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி லவ்லாம் சொல்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு பிடிக்காது, எனக்கு அம்மா நான் படிக்கணும், எங்கள் அம்மாவை காப்பாற்றின மாரி அவங்க சிந்தனை அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோ நிறைய மெசேஜ்லாம் பண்ணி அப்படியே கரெக்ட் பண்ணிவிடுவார். ஒரு கட்டத்தில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சித்தப்பா வீட்டில் இந்த பொண்ணு இருக்கிறாங்க, நம்ம கதாநாயகி. அவங்க சித்தப்பா வீட்டில் இருக்க சொல்ல அடிக்கடி அந்த லவர் இருக்காரு பாருங்க. ஸோ யாருக்கும் தெரியாமல் மேலே ஸோ அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணுறது, மற்ற விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே ரெகுலராக நடந்துட்டுருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கதை இதான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ வருவார், ரூம்குள்ளே போவார், ஏதாச்சும் பண்ணுவார், ஜாலியாக இருப்பாங்க, ரொமான்ஸ் பண்ணுவாங்க, திரும்ப போயிடுவார், திரும்ப வருவார். இதே தான் முக்கால்வாசி கதை இதான் போயிட்டுருப்பாங்க. நடுநடுவில் பார்த்தா இவங்களுக்குள்ளே பேசுகிறது, அந்த பாட்டிக்கிட்ட பேச அந்த மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். ஒரு சமயத்தில் பார்த்தா அவங்க சித்தப்பா என்ன பண்ணுவார்னா, அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சித்தப்பாவுக்கு பிடிக்கும், பட் சித்தப்பாவோட ஒய்ஃபுக்கு இவங்களை பிடிக்கும் இந்த பொண்ணை. அதனால் பார்த்தா வேலைக்காக ஒரு கிராண்ட்மா வீட்டில் அமுச்சு விட்ருவாங்க. அந்த கிராண்ட்மா பார்த்துக்கிறதுக்காக இந்த பொண்ணு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான் இவர் நடைபெறும். அந்த கிராண்ட்மாவுக்கு பார்த்தா ஒரு பையன் இருப்பார், பார்த்தா போலீஸு. ஸோ இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த படத்தில் இந்த பொண்ணோட லவர் இருக்கார் பாருங்க, அவர் பார்த்தா ஒரு மர்மமான முறையில் இறந்து போவார். அதை அந்த போலீஸ்காரர் கண்டுபிடிப்பார், யார் கொலை பண்ணாங்க, உண்மையாலுமே கொலை பண்ணலாம், தச்சல் நடந்துச்சா, எதுக்காக, அந்த பையன் என்னமான கிரிமினல், இதுதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரிங்க. ஸோ ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி தான். அந்தளவுக்கு ஒன்றும் த்ரில்லிங்காவோ கதைக்களமும் அந்தளவுக்கு ஒன்றும் பெட்டராக கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த படத்தை எடுத்தால் ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் ஃபுல்லாகவே அந்த லவரும் இவங்களும் பார்த்து ரூமில் போகிறாங்க வராங்க, ரூம் போகிறாங்க வராங்க, அதுக்கப்புறம் நார்மலாக பேசுகிறாங்க. இதை தான் கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு சமயத்தில் பார்த்தா அந்த லவர் இறந்து போயிடாரு. யாராலாம் இந்த பொண்ணால் தான் காரணமாக இருக்கும் இறந்து போகிறதுக்கு. ஏன் இந்த பொண்ணு பார்த்தா எதனால் இறந்து போகிறாங்க, அதுலேருந்து எப்படி தப்பிச்சாங்க, அந்த போலீஸ்காரர் எப்படி டேக் ஓவர் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour இந்த மாதிரி தான் ஸ்டோரி. ஸோ ஓரளவுக்கு டீசன்ட் தான், ரொம்பலாம் கிடையாதுங்க, ஓரளவுக்கு ஒரு மொக்கையான மூவி தான் சொல்லலாம். ஸோ ஒன் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் ஓரளவுக்கு பார்த்துடலாம், பட் அதுக்கப்புறமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த கதைக்கெல்லாம். மலையாளம் படத்தில் மற்றும் ஒரு படம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மூவி பார்த்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.